Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் சேர்ந்து நமக்கு இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய கரத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அசைவாடட்டும். அற்புத விடுதல் வெளிப்படுத்தட்டும். தேவன் நம்முடைய நீதியை வெளிப்படுத்துறதுக்காக இந்த அதிகாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வித்தியாசமான ஒரு சில மகிழ்ச்சியே இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொன்ன தேவனே, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதப்பா, அநேக குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. முறிந்தும் உடைந்தும் வேதனையோடும் பாரப்பட்டும் இருக்கிற குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கட்டப்பா. இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. தெய்வீக விடுதல் உண்டாகட்டும். உயர்த்தெழும்பல் வல்லமை வெளிப்படட்டும். எல்லா விதமான பொல்லாத கிரியைகளும் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. ஓ ரிமனகல் கனகரகசிய வழிகள் துறக்கப்படட்டும் அப்பா. வேதனையோடு பாரப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சகோதரங்களுடைய வேதனைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதிகாலை வேளையில் உடைத்து மாற்றுகிறதுக்காக ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை இந்த அதிகாலை வேளையில் குடும்பங்களில் அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சபா விசுவாச குடும்பங்களை விட கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எல்ரேஸ் குடும்பங்களை விட கரத்தில் தருகிறோம் அப்பா. தேவன் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தட்டும் ராஜா. தேவன் நம்முடைய நீதியை அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா விதமான எதிர்கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ணமாய் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். 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 அற்புத விடுதல் உண்டாகட்டும் ராஜா. எல்லா விதமான பொல்லாத கிரியைகளும் குடும்பங்களே அல்லது சுற்றி இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் உடைத்து மாற்றுகிறோம். இந்த அதிகாலை வேளையில் குடும்பங்களை பரலோகம் ஆசீர்வதிக்கிறதுக்காக, அற்புத விடுதல் செய்கிறதுக்காக, எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை உடைத்து மாற்ற ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாடி வந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையது அவனை விட்டு மாறி என்று வேதம் சொல்லுகிறார். புது சிருஷ்டியாய் இஸ்ரவேலே தேவனை தாங்க போகிறார். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேச போகிறார். தேவன் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். விசுவசிக்கிறவனால் அதிசயங்கள் நடக்கும். உம்மாலே கூடாத எந்த காரியமும் இல்லப்பா. இந்த அதிகாலை வேளையில் எங்களை ஒருமனப்பட்டு ஆண்டவரே சோத்திரம். இந்த உலகத்தில் நடக்கிற அநேக போட்டிகள், உலகத்தில் நடக்கிற அநேக வேதனை தருகிற அநேக போட்டிகள் ஆண்டவரே கொடுங்க. அநேகர் ரட்சிக்கப்படட்டும். அநேகர் முழுகள் ஞானஸ்நானம் எடுக்கட்டும். இந்த அதிகாலை வேளையில் அல்லேலூயா மன அழுத்தத்தோடு இருக்கிற குடும்பங்களில் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற சகோதரங்களுடைய வாழ்க்கையில், சகோதரிமாருடைய வாழ்க்கையில், தாய்மார் தகப்பன்மாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் தேவன் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, அதனுடைய 6வது வசனத்தை நாம் வந்து வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு இன்னைக்கு பேச போகிறார். ஹல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டார்.
அதற்கு வியாதியஸ்தன் அதுக்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுவான் என்று. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளையே, பெத்தஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளம், அதுக்கு 5 மண்டபங்கள் இருந்தது. ஆனால் ஹல்லேலூயா, அநேக வியாதியஸ்தர், அநேக நோயாளிகள், அநேக தடவுகள் அந்த இடத்தில் வந்து குணமாகிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஹல்லேலூயா, அநேகருடைய விடுதலைகளை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரன், இவன் 38 ஆண்டாய் ஒரே நிலையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 38 வருஷம் கொண்டு இவன் வியாதியஸ்தனாய் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இவன் வியாதியஸ்தனாய் இருக்கிறதுனாலே இவனை குணமாக்குறதுக்கு இயேசுவுக்கு விருப்பம் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் அன்பு மகனே, மகளே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை விடுவிக்கிறதுக்கு, நீ சுஸ்தமாய் மாறுகிறதுக்கு உனக்கு மனதிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுஸ்தமாக்க போகிறார். அவர் உன்னை விடுவிக்கிறதுக்கு ஆயத்தமாய் வருகிற தேவன். உனக்கு மனதிருந்தால் அவன் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் 38 ஆண்டு கொண்டு ஒரு நபர், ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட 38 வயது அல்லது 40 வயது பிராயமுள்ள ஒரு நபர், ஹல்லேலூயா, 38 ஆண்டு கொண்டு இவன் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா, ஒரே நிலையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் குணமாய் போய் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தீர்க்க தரிசனங்கள் பேசும்போது அநேகர் விடுதலை எடுத்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஒரு நபர் மாற்றும், ஹல்லேலூயா, இவன் சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, ஆண்டவரே, என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாகும். என்னன்னு கேட்டால், உனக்கு ஒரு விடுதல் வேணுமா? உனக்கு ஒரு முன்னேற்றம் வேணுமா? உன்னுடைய எதிர்காலம் தேவனால் கெட்டப்படணுமா என்று கேட்கும்போது, ஆமா ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் தேவனால் கெட்டப்பட வேண்டும் என்று சொல்லாததாய் யாருமே இல்லை. ஆனால் இந்த நபர், இயேசு இந்த நபரை வந்து 38வது வருஷம், இந்த 38 வருஷத்தை படுக்க இயேசு பார்த்துட்டு 38வது வருஷம் இந்த நபரை பார்க்க இயேசு வந்தார். இயேசு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அது வசனம் படி, அல்லேலூயா, இயேசு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. இயேசு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உன்னுடைய லைஃபில் சொஸ்தமாக வேண்டும் என்றது நீ விரும்புகிறாயா? இதாகும் சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. என்னன்னு கேட்டால், அநேகருக்கு சொஸ்தமாக வேண்டாம், அநேகருக்கு உண்மையான விடுதல் வேண்டாம். அநேகர் என்ன செய்கிறார்? எப்பொழுதெங்கிலும் வந்து இயேசு என்னை தொடும் என்ற நோக்கத்தோடு அவருடைய சொந்த திட்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 38 வயசுள்ள மனுஷனுடைய அவஸ்தை இதுதான். 38 வயசல்ல, 38 ஆண்டு இவர் ஒரு படுக்கை கிடக்கிற மனுஷன். அல்லது வயது எத்தனை என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் இவன் இத்தனை வருஷமாய் ஒரே படுக்கையில் கிடக்கிறார். அவனோட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உனக்கு சொஸ்தமாகிறதுக்கு மனது இருக்கா? உனக்கு நல்லாகணும்னு ஆசை இருக்கா? பரிபூர்ணமான ஒரு ஜெயம் வேணும்னு உனக்கு ஆசை இருக்கா? அவன் சொல்லுகிறது, என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை தூக்கி விடுகிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை சகாயிக்கிறதுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிட்டு அநேக நாளுகளாய் தூதன் குளத்தை கலத்தி கொண்டிருக்கிறாய். தூதன் அந்த குளத்தில் இறங்கி அவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் நீ என்ன பண்ணுகிறார்? பக்கத்தில் இருந்துட்டு நீ சொல்லுகிறார், என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனுடைய ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது அதனுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். சீக்கிரம் படிங்களா? இவைகளுக்கு பின்பு யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேயர் பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. பாருங்களா, 38 வருஷம் கொண்டு சொல்லுகிறார், என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவரே
பெதஸ்தா என்று சொல்லுகிற 5 மண்டபங்கள் உள்ள ஒரு சபையை தேவன் அவனுக்கு கொடுத்து, ஆனால் இவனை அநேகர் வந்து குணமாகிக் கொண்டிருக்கிறார். இவனுடைய இதயத்தில் மட்டும் ஒரு கலக்கம். இவன் சொல்லுகிறார், என்னை சகாய்க்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனாலே நான் இப்படி படுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, பரிபூர்ணமாய் சுஸ்தமாகிறதுக்கு உனக்கு மருந்து இருக்கா என்று கேட்கிறார். இவனுக்கு இதுதான் விருப்பம் இல்லாதது. பரிபூர்ணமான சுகம் இவனுக்கு தேவையில்லை. இவனுக்கு ஏனா தானா நடக்கிற ஒரு சுகத்தை போதுமெന്ന് இவன் 38 வருஷம் கொண்டு நினைத்து கொண்டிருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இப்படித்தான். பரிபூர்ண சுகம் யாருக்கும் வேண்டாம், எல்லாருக்கும் தேவை தற்சமயம் தேவையுள்ள காரியங்கள் நடக்கணும். அவள் பிள்ளைக்கு குணம் இல்லையா, பிள்ளையுடைய மாற்றம் உண்டாகணும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க இல்லையா, சீக்கிரம் கல்யாணம் முடியணும். அவ்வளவுதான். மல்லையில் பிசினஸில் லாபம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் லாபம் வேணும், அவ்வளவுதான். திடீர்னு ஒரு சின்ன மாற்றத்தை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வியாதி இருக்கா, அது சீக்கிரம் குணமாகணும். அப்படி தலைமுறைகள் இல்லையா, அது சீக்கிரம் கிடைக்கணும். இப்படி அநேக நிலைமையில் அநேகர் அல்லேலூயா ஒரு அஸ்வஸ்ததை இருந்தால் அது மாறும் வரை ஒரு மாற்றத்துக்காக மட்டும்தான் எதிர்பார்க்கிறது. ஆனால் 38 வருஷம் கொண்டு படுக்கையில் கிடந்த இவனும் அப்படிதான். ஏதோ ஒரு சில வேதனைகள் அவனை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அவனை அழைத்து கொண்டு வந்த அவனுக்கு ஆண்டவரை ருசிக்க தெரிய வேண்ட பிராயமாகும் போது 5 மண்டபங்கள் உள்ள ஒரு ஊக்கமான சபை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து, அந்த சபையில் தினமும் தூதன்மார் வரும். அல்லேலூயா. தூதன்மாரை கொடுத்தவனுக்காக, அல்ல அவன் குடும்பத்தை விடுவிக்கிறதுக்காக, அவனுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்காக அவனுக்கு இந்த வியாதி வந்து இவன் படுக்கையில் கிடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவனுக்காக முன் நிர்ணயிச்ச தூதனை அனுப்பி, தூதன் எல்லா தினமும் வந்து என்ன செய்யும், தூதனுடைய நேரத்தில், தேவன் நிச்சயிச்ச நேரத்தில் அந்த குளத்தை கலக்கும். ஹல்லேலூயா. தண்ணீர் கலங்க ஆரம்பிக்கும் போது பலவிதமான வியாதியஸ்தர் அந்த சபையில் வந்து விடுதல் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இவர் ஒருத்தன் மட்டும் சொல்லுகிறார், அல்லேலூயா, என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்காக தேவன் உருவாக்கிய 5 மண்டபம் உள்ள சபையில் நீ போய் தேவனை ஆராதிக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒருத்தனுடைய லைசன்ஸும் வேண்டாம். தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், இவன் ஒருத்தன் மட்டும் குளத்தினுடைய கரையில் படுத்து கிடந்து சொல்லுகிறார், என்னை சகாயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அநேக வருஷங்களாய் தேவனை துதிக்கும் சுதித்துக் கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய அவஸ்தை இப்படி தான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்து ஆத்தும அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னேறி வருகிறார். தேவன் ஆசீர்வாதமான ஒரு பெதஸ்தா குளத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதமான ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். ஆ சபையில் போய் தேவனை ஆராதிச்சு துதிச்சு தேவனுடைய பக்தியோடு கூட தேவனை ஆராதிக்கிறதுக்கு சொல்லும்போ இவன் சொல்லுகிறது, என்னை சகாய்க்கிறதுக்கு யாரும் இல்ல, என்னை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்ல, அங்க போனா இப்படி இங்க போனா இப்படி. ஒரு சின்ன மைனூட் பிரச்சனை இவனுக்கு இருக்கிறது. ஒரு தாட்ஸ், ஒரு சிந்தனை இவளுடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவளை 38 ஆண்டு படுக்கையில் கிடந்தவன் இதயத்தில் கேறிய சிந்தனை, என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று பாருங்களா. அநேகரே தேவன் ஆராதனைக்காக, தேவனை துதிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உடனே அநேகருடைய இதயத்தில் சாத்தான் கொடுக்கிற சிந்தனை, அல்லேலூயா, அங்கே நீ போனால் நீ சீக்கிரம் குணமாகும், அதனால் என்ன செய்யாதே, போகாதே. இரண்டாவது, யாராவது ஒரு நபர் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை கேட்டுட்டு குளத்தில் இவன் போகாது. இவனும் பாருங்களா, 38 வருஷம் கொண்டு இவன் இதயத்தில் வந்த சிந்தனை, என்னை சகாயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவனுக்கு 38 வருஷமா இந்த சிந்தனை இருந்தால் அநேகருடைய சிந்தனை எப்படி இருப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை தூக்கி விடுக்கிறதுக்கு தேவன் ஆசைப்படும் போ தேவையில்லாத வீண் சிந்தனைகளை உன் இதயத்தில் கேட்டு நீ அல்லேலூயா ஆண்டவரோடு போராடனால் 38 வருஷம் படுக்கையில் கிடந்தவனை போல நீ படுக்கையில் கிடந்த அல்லேலூயா வேதனை அனுபவிக்க வேண்டி வரும். 38ஆம் வருஷம் இயேசு வந்தவனோடு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உனக்கு சுஸ்தமாகிறதுக்கு பிள்ளை மனசு இருக்கான்னு. காரணம் என்ன? 38 வருஷம் கொண்டு இவன் மனசு இழந்துடுச்சு. காரணம் என்ன? இவனுக்கு விடுதல் வேணும், இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும். இவன் மனசு பிசாசு திருடி, இவன் மனதை மட்டும் பிசாசு திருடி சொல்லுகிறான், எனக்கு மனதுக்கு ஒரு சுகம் இல்லை, சீக்கிரம் ஓடி
சாடலாம்னு நினைச்சால் மனதுக்கு ஒரு சுகம் இல்ல. ரெண்டு சொல்லுகிறார், என்னை சகாயிக்கிறதுக்கு யாரும் இல்ல, என்னை சப்போர்ட் பண்ணுகிறதுக்கு யாரும் இல்ல. அன்பு தேவண்ட பிள்ளையே, ஆண்டவர்களோடு சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையில் உன்னை யாரையும் சகாயிக்க வராது. உனக்கு மனது இருந்தால் இந்த அதிகாலை வேளையில் நீ சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. உனக்கு எனக்கு விடுதல் வேணும் அப்பா, எனக்கு விடுதல் வேணும். அல்லேலூயா. 3 நாள் நடந்து அபிரகாம் மோரியா மலையில் போய் உனக்கு மனது இருந்தால் குளத்தில் போய் சாடுகிறதுக்கு, அல்ல தூதன் தண்ணீர் கலக்கும் போது அந்த குளத்தில் முதலாவது சாடுகிற நோயாளி யாராயிருந்தாலும் அவன் குணமாகும். அன்பு தேவண்ட பிள்ளையே, முதலாவது அவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு. தேவன் உன்னை ஆக்கி வச்செடுத்து நீ உண்மை உள்ளவனாயிருந்தால், நீ உண்மை உள்ளவனாயிருந்தால், அல்ல தண்ணீர் கலக்கும் போது உனக்கு அது தெரியும். அல்ல நீ ஆட்டோமேட்டிக்கலி விடுதலை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இது தண்ணீர் கலக்கும் போது நீ தூர மாறி நின்னுட்டு, நான் இப்படித்தான் இருப்பார், நான் இப்படித்தான் பேசுவார், நான் இப்படித்தான் நடப்பார், இப்படித்தான் யோசிப்பார் என்று நீ மனதை கொண்டு யோசித்தால் உன்னுடைய அநேக வருஷங்கள் உனக்கு நஷ்டமாகி போகும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், வருஷங்கள் உனக்கு திருப்பி வேணுமா, ஆசீர்வாதம் உனக்கு திருப்பி வேணுமா, தேவனுடைய திட்டத்தில் படி உனக்கு நடக்கணுமா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு தருகிற சமயத்தை நீ பிரயோசனப்படுத்து. அரைகுறையாய் நீ சிந்திச்சு மனசை வீணாக்கி போடாமல், ஆண்டவர் சொல்லுகிறார், மனது ஒரு பொல்லாத ஆவி. மனதே ஆவி கேட்டபடி நடத்தும் அளவு ஒரு மனுஷன் கரெக்ட் பண்ணாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதல் எடுக்க முடியாது. குளம் உனக்காக ஆயத்தமாகித்தான் இருக்கிறது. 5 மண்டபம் உள்ள குளம் உனக்காக ஆயத்தமாகித்தான் இருக்கிறது. பெதஸ்தா உன்னோடு கூட தான் இருக்கிறது. பெதஸ்தா உன்னை விட்டு விலகாது. ஆனால் தூதனும் உனக்காக தேவன் அனுப்பி இருக்கிறார். உன்னை விடுவிக்கிறதுக்காக தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் சபையில் குளத்தில் தூதன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அன்பு மகனே மகளே, உனக்கு அந்த இடத்தில் போய் அந்த குளத்தில் சாடுகிறதுக்கு உனக்கு மனசு இருக்கா? மனதில்லாவிட்டால் உன்னை சகாயிக்கிறதுக்கு யாரும் இருக்காது. இன்று அதிகாலை வேளையில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், மனது இருக்கிறவனு இன்றைக்கு ராத்திரி அதிகாலை வேளையில் விடுதல் வரப்போகிறார். மனது இல்லாதவனுக்கு எந்த விடுதலும் இல்லை. மனது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதல் வரப்போகிறார். அதனுடைய 3வது வசனம் படியுங்களா? 5:3. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும். தூதன் தண்ணீர் எப்போ ஆராதனை ஆரம்பிக்கும், எப்ப செபம் ஆரம்பிக்கும், எப்ப தீர்க்க தரிசன பகுதி, எப்போ உபதேச பகுதி என்று நினைச்சு தூதன் வந்து இந்த குளத்தை கலக்க ஆரம்பிக்கும் போது எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் பாருங்களா, உண்மையுள்ள விடுதலை எடுக்கணும்னு ஆசைப்படுகிற தேவனுடைய பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படா செய்தி கிடைக்கும், எப்படா தீர்க்க தரிசனம் கிடைக்கும், எப்படா சாட்சி கிடைக்கும், எப்படா எனக்கு ஆராதனை கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அவன் வெயிட் பண்ணி இருக்கும். அவன் ஊக்கமா இருக்கும். ஆண்டவரே எனக்கு அது வேணும், என்னோட வாழ்க்கையில் போகக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு உருவாக்கிய பெதஸ்தாயில் தூதர் இறங்கி தண்ணீர் கலக்க ஆரம்பிக்கும் போது, அந்த தண்ணீரில் முதலாவது ஆராதனை ஆரம்பிக்கும் போது, துதி ஆரம்பிக்கும் போது, ஆரம்ப சபை ஆரம்பிக்கும் போது, முதலாவதே அந்த குளத்தில் நான் சாடணும். அந்த சபையில் முதலாவது நான் போய் உட்கார்ந்திருக்கலாம். இன்று அநேகருக்கு சபையை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை. ஏன்னா தானா நடந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, 38 ஆண்டு படுக்கையில் கிடந்தவன் கெட்டறுத்தது பெதஸ்தாயில். அல்லேலூயா. தூதன் இறங்கி குளம் கலக்கியப்போல் அல்லேலூயா குளத்தில் அநேகர் குணமாய் கொண்டிருக்கிறார். ஆனால் 32 ஆண்டு கிடந்த ஒருத்தன் சொல்லுகிறார், எனக்கு அல்லேலூயா என்ன யாரும் இல்லை. இவன் சுகமாய் படுக்கிறார். இவன் சொல்லுகிறார், அநேகர் விடுதல் நான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் சொல்லுகிறார், என்னை சகாயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு மென்டாலிட்டி, ஒரு சிந்தனை இவனுடைய எதிர்காலத்தை கெட்டிவிட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அகற்றி விடுகிறதுக்கு சாத்தான் செய்கிற 1வது காரியம், உன் மனதை முதலாவது திருடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருடப்படுகிற மனதை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த அதிகாலை வேளையில்
வேளையில் என்னை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எனக்கு மனதுண்டப்பா, எனக்கு ஒரு விடுதல் வேணும் என்று சொல்லி நீ அர்ப்பணித்தால், நீ எந்த விஷயத்தில் துக்கத்தோடு இருக்கிறியோ, எந்த விஷயத்தில் பாரத்தோடு இருக்கிறியோ, எந்த விஷயத்தில் முன்னோட்டு போக முடியாதுன்னு சொல்லி நீ வருத்தப்படுகிறியோ, ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்னோட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி. இயேசு கேட்கிறார், குணமாகிறதுக்கு உனக்கு மனது இருக்கா? அப்படி இருந்தால் இருக்கிற இடத்தில் நீ உன்னை அர்ப்பணிரு. மனுஷன் முகத்தைக்கு பார்க்காதே. இத்தனை வருஷமாய் இவன் மனுஷன் முகத்தைக்கு பார்த்து, இத்தனை வருஷம் மனுஷன் என்ன பேசுறன்னு இவன் பார்த்து, மனுஷன் எப்ப எனக்கு அடுத்து வருவது இவன் பார்த்து, இவனுக்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பி டெய்லி குளம் கலக்கி கொண்டிருந்தது. ஆனால் தூதனே இவன் எச்சரிக்கையோட பார்த்ததில்லை. தூதனோடு அல்லேலூயா இவன் மரியாதையாய் பேசியதில்லை. தூதனோடு இவன் அல்லேலூயா ஆரகுறையாய் நடந்தது. தூதனே அவன் மைண்ட் பண்ணியதில்லை. அவன் நிசாரமாய் எடுத்து, அவள் நிசாரமாய் எடுத்து, அதனாலே 38 வருஷம் அல்லேலூயா இவனுக்கு ஒன்றும் சாதிக்க முடிந்ததில்லை. ஆனால் 38 ஆண்டு முடிகிற நேரத்தில் இயேசு வந்து இவனோடு கேட்கிறார், மகனே உனக்கு குணமாகிறதுக்கு மனசு இருக்கா? அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் கேட்கிறார், ஆராதிக்கிற துதிக்கிற தேவன் பிள்ளையே, உனக்கு குணமாகிறதுக்கு மனது இருக்கா? உனக்காக தேவன் அனுப்பிய தூதன், அவர் சும்மாதை அனுப்பியதல்ல, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவனோடு கூட நீ செயல்படு. ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் இருக்கவரியாய் வர முடியும். ஆனால் இப்படி இவன் அறகுறையாய் பேசி படுத்துக் கொண்டு, அடுத்த வசனம் படிங்களா? ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஆமென். இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, மகனே நீ எழுந்திரு. ராகாமா ஷாகா ராமானாசி எல்லா சிச்சுவேஷனும் மாறட்ட. மகனே நீ எழுந்திரு. ராகாமா ஷாகா ரா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து, உன் எல்கையை பார்த்து, உன் பிசினஸை பார்த்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே எழுந்திரு. Come out. வெளிவானி இயேசுவின் நாமத்தினாலே 38 வருஷம் கொண்டு நீ பேசிய சாக்கு போக்கு போதும். அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலை வேளையில் நீ உன்னை அர்ப்பணித்துக் கொடு. தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு குணமாகிறதுக்கு மனசு இருக்கா? Come out. எழுந்திரு. ராகமனகசி. அது சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாய் பிடிச்சது. அடுத்த வசனம் படிங்களா? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாய். பாருங்களா, ஆவியானவர் சொல்லுகிறார், இவனுடைய பிரச்சனை மனசில் சுகமில்ல, சொஸ்ததை இல்ல, சொஸ்தம் இல்ல. இதில் தான் ஜெயம். இயேசு இந்த உலகத்தில் வந்து சொன்னது, நான் தருகிற சமாதானம் உலகத்தில் எவனாலும் தர முடியாது. நீ பெதஸ்தாவில் வந்து நீ ஒழுங்காய் சாடியால், நீ ஊக்கமாயிருந்தால், தேவன் தூதனை அனுப்பி குளம் கலக்கிற நேரத்தில் கரெக்டா நீ தண்ணீரில் பங்காளியாய் மாறியால், அந்த சபையில் நீ ஊக்கமானந்தால், அந்த கூட்டத்தில் நீ அழைத்த கூட்டத்தில் நீ ஊக்கமானந்தால், அன்பு தேவந்த பிள்ளையே கலக்கிற நேரம் நீ சாடு. அநேகருக்கு தெரியல, ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்துட்டு 5 நாள் காண்ட போது பாஸ்துக்கு ஒரு டாட்டா கொடுக்கும். பாஸ்துக்கு டாட்டா கொடுத்தா காரியம் நடக்காது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்காக தேவன் அனுப்பிய தூதன் குளம் கலக்கி கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய முகத்தைக்கு பார்த்துட்டு குளத்தில் சாடு. சாடாவிட்டால் உனக்கு ஒரு நஷ்டமும் வராது. அநேக வருஷங்கள் உன்னை விட்டு இழந்து போகும். உன்னை அழைத்து கொண்டு வந்தது அல்லேலூயா வழியில் தள்ளி போகிறதுக்கு அல்ல, உன் ஆசீர்வாதங்களை நெருக்கிறதுக்கு அல்ல. அன்பு மகனே மகளே, சீக்கிரமாய் ஒரு விடுதல் பெற்றுக்கொண்டு நீ வெளியில் வந்து சொஸ்தமாய் வாழுகிறதுக்கு தேவன் விரும்புகிறார். அதனாலே அறகுறை பேசி நீ விலகாதே. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நிசாரமாய் நீ நினைக்காதே. ஆண்டவர் உனக்கு தந்த பெதஸ்தா, அது ஆண்டவர் உன்னை நேசிச்சுட்டு தந்ததாகும். அதனாலே பெதஸ்தா குளக்கடவில் அல்லேலூயா இவன் படுத்து கிடந்து சொல்லுகிறார், நீ எழுந்திரி. அடுத்தது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்ற ஒரு நிமிஷம் நமக்கு அவனை உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளை ஜெபிக்கவில்லை, கண்ணுகளை மூடுங்கள். உடனே அந்த மனுஷன் குணமாய் என்று வேதம் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீண் சிந்தனைகளை மாற்றி, வீண் நினைவுகளை மாற்றி, இந்த அதிகாலை வேளையில் அல்லேலூயா உனக்காக ஆயத்தப்படுத்திய குலத்தை பார்த்து நீ ஓடி நட. அங்கே உனக்காக ஆயத்தப்படுத்த
ஆயத்தப்படுத்திய தூதன் உண்டு. தூதன் குலத்தை கலக்கும் போது நீ சீக்கிரமாய் சாடியால் முதலாவது சாடுகிற நபர் யாரோ அவனுக்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் அதிகாலை வேலை சொல்லுகிறார், மகனே மகளே, நீ மனுஷனுடைய முகத்தைக்கு பார்க்காம நீ தேவனுடைய முகத்தைக்கு பார்த்துட்டு நீ குலத்தில் சாடு. அநேக வருஷங்களை நஷ்டப்படுத்தி களையாதே. ரட்சிக்கப்பட்ட சகோதரா, சகோதரி, தாயாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனுடைய முகத்தைக்கு பார்த்து உன் சமயத்தை நீ வீணாக்கி களையாதே. நீ என்ன செய்? நீ அக்குளத்தில் சீக்கிரமாய் சாடு. உனக்காக அனுப்பிய தூதனை தேவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தூதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீ அதை பிரயோசனப்படுத்தியால் சீக்கிரமா விடுதல். ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும் செயல்படுத்தி இல்ல. வருஷம் 38 தாண்டி ஆனால் அவனோடு சொல்லுகிறார், உனக்கு குணமாகிறதுக்கு மனது உண்டாண்டவரே உண்டு. அல்லேலூயா. எழுந்திரி. அல்லேலூயா. படுக்கை எடுத்து நட. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நிலைமை மாற போகிறார். உன் குடும்பத்தினுடைய நிலைமை மாற போகிறார். இதுவரை இல்லாத ஒரு மாற்றம். ஆண்டவர் சொல்லுகிறார், கம் அவுட். உன் படுக்கை எடுத்து நீ நட. இதுவரை இல்லாத அற்புதம் நீ கண்ணை கொண்டு காண போகிறார். மகனே மகளே, அநேக வருஷங்களா நீ பாரப்பட்டு கிடந்து உன் குடும்பத்தில் ஒரு செழிப்பு வர போகிறார். தேவன் சொல்லுகிறார், நீ படுக்கை எடுத்து நட. இனி உன் முன்னிருந்த நிலைமை போல அல்ல, அடுத்து வரப்போகிற நிலைமை ஆசீர்வாதமாய் மாற போகிறார். நீ என்ன செய்யாதே? தூதனை மட்டும் விடாதே. பெதஸ்தா குலத்தை நீ விட்டுடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தந்த சபையை அல்லேலூயா நீ உறுதியாய்ப்படி மனுஷன் முகத்தைக்கு நீ பார்க்காதே. பிசாசு சொல்லி தருவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்து ஊக்கமாய் நீ அந்த குலத்தில் அல்லேலூயா சாடும் போது ஆண்டவர் உனக்கு விடுதல் தருவார். சபையில் நிலைத்திருக்காத அநேக சகோதரன் தாய்மார்கள் உண்டு. அல்லேலூயா. துடிந்து ரட்சிக்கப்பட்டுட்டும் அல்லேலூயா கூட்டத்துக்கு போகாமல் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு சிம்பிளா வந்து ரட்சிக்கப்பட்டு அறகுறையாய் வாழுகிற சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், கம் அவுட். ஆவிக்குரிய சபையில் திரும்பி வா. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லது உனக்காக ஆயத்தப்படுத்திய பெதஸ்தாயை நீ நிசாரமாய் எடுக்காதே. அநேக வருஷங்கள் நஷ்டப்பட்டு போகும். குடும்பம் நடுத்தருவில் போகும். வருஷங்கள் நஷ்டப்படுத்தி நீ ஆராதிக்காதே. வருஷங்கள் நஷ்டப்பட்டு போனால் இனி ஒன்று உனக்கு செய்ய முடியாது. 38 வருஷம் கொண்டு வரன் ஒருத்தன் அவனோட நல்ல காலம் மொத்தம் என்னை சகாய்க்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவன் நஷ்டப்படுத்தி அவன் இறைவன் முகத்தைக்கு பார்த்து அவனுக்காக ஆயத்தப்படுத்திய தூதன் எல்லா தினமும் அவன் ஒரு சமயம் வச்சு அவன் குலத்தை கலக்கி கொண்டே இருந்தார்கள். ஆனால் குலத்தை கலக்கி கொண்டிருக்கிறது கண்டுட்டும் அது புரிந்துட்டும் அவன் சாடாது. காரணம், மனசு பாதிக்கப்பட்ட அந்த சகோதரனை சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சொஸ்தமாக மனசு இருக்கா? கம் அவுட். எழும்பி வா என்று சொன்னார்கள். உன்னை இயேசு நேசிக்கிறார். ஒருவேளை உன் மனசு ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு அல்ல பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அல்ல சொஸ்தமாகிறதுக்கு மனது இருந்தால் நீ படுக்கை எடுத்து நட. அல்லேலூயா. படுக்கை எடுத்து நடக்க. இதுவரை உள்ள உன்னுடைய சிச்சுவேஷன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நீ தனிப்பட்ட அளவுக்கு நீ படுத்திருக்கிறார், இல்லங்க நீ லூசில் படுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அனுசரித்து தாழ்த்தியால் உன் படுக்கை எடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி வைக்க போகிறார். இதை பிறந்தி லூசில் படுத்திருக்கலாம், இதை பிறந்தி தனிப்பட்ட அளவுக்கு படுத்திருக்கலாம். நீ அனுசரித்து தாழ்த்தியால் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார், இதுவரை கிடந்தது போல அல்ல, நீ படுக்க போகிறது, உனக்கு நீ ஒரு மாற்றம் வர போகிறார். ஆண்டவரே, குடும்பங்களை ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். அற்புதம் ஆண்டவர் செய்யும். அதிகாலை வேளையில் ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிச்சதுக்காக, சபை ஆசீர்வதிச்சதுக்காக, விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிச்சதுக்காக, நாளை நடக்கிற சபை ஆராதனையை ஆசீர்வதிச்சதுக்காக எல்லா எதிர்க்கு கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து புறப்படுத்துகிறோம். எல்லா குடும்பங்களை ஆசீர்வதி, எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதி. அற்புதம் ஆண்டவர் செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு பகல் வேளையில் இயேசு சொல்லுகிறார், படுக்கை எடுத்து நட. உனக்கு ஒரு ஆசீர்வாதமான விடுதல் தேவன் தரப்போகிறார். 38 வருஷத்தை கெட்டு இயேசு அறுத்து மாட்டி அவனை குணமாக்கி இன்றைக்கு பகல் வேளை, இன்றைக்கு அதிகாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என்னையும் இயேசு இன்றைக்கு விடுவிக்க போகிறார். எழுந்திரி, படுக்கை எடுத்து நட. செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். செபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு உங்களின் குடும்பங்களின் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் எங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும்